ஒரு சிறுவன் தினமும் பாடசாலைக்குச் சென்று வீட்டிற்கு வந்து பாடம் படித்து சிறிது விளையாடி மீண்டும் படிப்பதிலேயே இருந்தான். ஒரு நாள் அவன் சோர்வடைந்து, அடடா, இந்த படிப்பும் வேலைகளும் எப்போ முடியும், கொஞ்சம் ஓய்வெடுக்கணும் என்று மனதில் சொன்னான். அதே நேரத்தில் சுவரில் தொங்கியிருந்த ஒரு பழைய கடிகாரம் மெதுவாகச் சொன்னது, ஓய்வெடுக்கலாம் மகனே, ஆனால் நேரம் ஒருபோதும் ஓய்வதில்லை. சிறுவன் அதிர்ச்சி அடைந்து, அது எப்படி என்று கேட்டான். கடிகாரம் மெதுவாக சிரித்து, நான் நின்றுவிட்டால் மக்கள் தங்களின் வேலையை குழப்பி விடுவார்கள். நீ நின்றுவிட்டால் உன் கனவுகள் தள்ளிப் போய்விடும். நேரம் போல் நாமும் முன்னே செல்ல வேண்டும் என்றது. சிறுவன் சிந்தித்து புன்னகையுடன் சொன்னான், நீ சொல்வது சரி. இனிமேல் நான் ஓயாமல் முயற்சி செய்வேன், ஆனால் மனதில் மகிழ்ச்சியுடன். அதன்பின் அவன் படித்தும் விளையாடியும் சிரித்த முகத்துடன் வாழ்ந்தான். நேரம் நின்றுவிடாது. நாமும் நமது செயலை சோர்வின்றி மகிழ்ச்சியுடன் தொடர வேண்டும்.